விண்வெளியில் சுழலும் அந்த பிரம்மாண்டமான கோள்கள் வெறும் ஜடப்பொருள் இல்லைங்க. ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான மின்காந்த அலைகளையும் கதிர்வீச்சுகளையும் அந்த பிளானட்டரி ரேடியேஷனை விண்வெளி முழுக்க இடைவிடாமல் உமிழ்ந்து கொண்டே இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டிருக்கிற நிலையில் பூமியின் காந்தப்புலத்தில் ஏற்படும் நுட்பமான மாற்றங்கள் இங்குள்ள உயிரினங்களின் நரம்பு மண்டலத்தில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்துது. குறிப்பாக மனித மூளையின் நியூரான் செயல்பாடுகளும் ஹார்மோன் சுரப்புகளும் கோள்களின் ஆற்றல் அதிர்வுகளுக்கு ஏற்ப மாறுது என்பதை நாம் தர்க்க ரீதியாக அணுகணும். இந்த அறிவியல் பின்புலத்தின் அடிப்படையில் தான் மகர ராசி மண்டலத்தின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட மனிதர்களின் மனோதத்துவ மாற்றம், அவர்களின் ஆளுமை திறன் பற்றி நாம் ஆழமாக பரிசீலிக்கணும். மகர ராசி மண்டலத்தோடு தொடர்புடைய நபர்களின் மூளை செயல்பாடு சமூக படிநிலைகளை தாண்டி ஒரு சமநிலையான அணுகுமுறையை கொண்டிருப்பதை நாம் கவனிக்க முடியும். இவர்களோட நரம்பியல் அமைப்பு மனிதர்களிடையே பொருளாதார அல்லது கல்வி ரீதியான வேறுபாடுகளை தாண்டி அனைவரையும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் ஒரு விசித்திரமான மின்காந்த பிணைப்பை கொண்டிருக்கு. மற்றவர்களோட தகுதியை ஆராய்வதை விட அவர்களோட மனிதத்தன்மையை உணரும் திறன் இவர்களிடம் இயல்பாக அதிகமாக இருக்குது. இது ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயமா இருந்தாலும் உண்மையில் இது மூளையின் முன்முக பகுதியில் ஏற்படும் ஒரு தனித்துவமான ஆற்றல் அதிர்வின் வெளிப்பாடுதான். இத்தகைய சமநிலைத்தன்மை இவர்களை சமூகத்தில் ஒரு சிறந்த ஒருங்கிணைப்பாளர்களாக மாற்றிடுது. இவர்களோட ஆளுமையில் காணப்படும் மற்றொரு முக்கிய அம்சம் இவர்களோட அபரிமிதமான ஆற்றல். சட்டென தூண்டப்படக்கூடிய உணர்ச்சி கொந்தளிப்புகள், கோள்களோட கதிர்வீச்சு இவர்களோட அட்ரினலின் சுரப்பிகளில் ஒருவித தீவிரத்தை ஏற்படுத்துது. இதுவே இவர்களை எப்போதும் ஒருவித துடிப்புடன் டைனமிக்காக இயங்க வைக்குது. அதே சமயம் இவர்களோட மன அமைப்பு சுயநலமற்ற ஒரு பொதுநல கட்டமைப்பில் இயங்குறதை நாம் பார்க்கலாம். தனி மனித முன்னேற்றத்தை விட தன்னை சார்ந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியே ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கும் என்கிற தர்க்க ரீதியான புரிதல் இவர்களோட ஆழ்மனதில் பதிஞ்சிருக்கு. இதனால் இவர்களோட ஒவ்வொரு செயலும் ஒரு கூட்டு நன்மையை நோக்கியே திட்டமிடப்படுது. தற்போதைய விண்வெளி சூழலில் வியாழன் போன்ற பெரிய கோள்களின் இயக்க நிலையில் ஏற்படும் மாற்றங்கள் அல்லது அதன் கதிர்வீச்சு பாதையில் நிகழும் வர்க்க நிவர்த்தி போன்ற நிகழ்வுகள் மகர ராசினரோட அன்றாட சிக்கல்களை கையாள்வதில் ஒரு புதிய மனோதத்துவ மாற்றத்தை உருவாக்குது. இது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் இல்லை, மாறா கோள்களோட இருப்பு விசை மாற்றங்களால் மனித மூளையில் ஏற்படும் டோபமைன் மற்றும் செரடோனின் போன்ற வேதிப்பொருட்களின் சமநிலை மாற்றம்தான். இந்த ரசாயன மாற்றங்கள் அவர்களுக்கு ஒரு புதிய தெளிவையும் சிக்கலான தருணங்களில் சரியான முடிவெடுக்கிற தன்மையையும் தருது. இந்த ஆற்றல் அதிர்வுகள் எப்படி இவர்களோட வாழ்வாதாரத்திலும் குரு போன்ற பெரும் கோள்களின் கதிர்வீச்சு தாக்கம் இவர்களோட எதிர்கால திட்டங்களிலும் எத்தகைய ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை விதைக்கப் போகுது என்பதை நம்ம விரிவான அறிவியல் பார்வையில் தொடர்ந்து ஆராயணும். உலகத்தில் யாராவது ஒருத்தர் நமக்கு வழிகாட்டினா நம்ம சீக்கிரமாக முன்னேற முடியும். பணக்காரர் வரிசையில் இருக்கிறவங்க எல்லாருமே யாரோ ஒருவரால் வழிநடத்தப்பட்டவர்களாகவே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும். நிம்மதியை தூங்கி எந்திரிக்க ஏதாவது ஒரு பாடம் கற்றுக்கணும். எந்த நம்பிக்கையோடு நாம் எழணும், ஒவ்வொரு நாளும் எந்த பாடத்தை எடுக்க போகிறோம் அப்படின்னு பிரபஞ்சத்தை பார்த்து கேள்வி கேட்டுகிட்டே எந்திரிச்சா அந்த நாளை நிம்மதியாக நம்மளால் கடக்க முடியும். மரணத்தை பற்றி தெரிந்து கொண்டால் நிம்மதியாக இருக்க முடியாது, ஆனால் ஒரு இலக்கு கிடைத்தால் நம்பிக்கையுடன் இருக்கலாம். எதிர்மறையான வார்த்தைகள் வரும் இடத்தில் இருந்து ஒதுங்கி வாங்க. இந்த உலகம் ஒரு சவால் நிறைந்த உலகம். தினசரி ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறேன், இந்த பாடத்தை சவாலாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சபதம் எடுங்க. ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் போது நிம்மதியோடு நீங்கள் எந்திரிக்கணும். குரு தான் நல்ல விஷயங்களை தருவார். குரு பகவான் வக்கிரத்தில் இருந்து மார்ச் 17 முதல் நிவர்த்தி அடைகிறார். குருவில்லாத காரியங்களை நினைத்து கூட பார்க்க முடியாது. குருவின் மீது நம்பிக்கையும் அன்பும் மரியாதையும் கொண்ட மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு குருவின் வழிகாட்டுதல்கள் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியாது. மகர ராசிக்காரங்க மரணத்துக்கு பிறகு பேசப்படுவாங்க. பழையதை மறைக்காத குணம் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. உங்களை ஏற்றிவிட்டவர்களை தூக்கிவிட்டவர்களை மறக்க மாட்டீங்க. மகரத்துக்கு மன்னிக்கக்கூடிய குணம் அதிகம். குரு பகவான் வக்கிரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறாரு. விண்வெளியின் பேரண்ட அமைப்பில் கோள்களின் அமைவிடம் என்பது ஒரு மனிதனின் உடல் இயக்கவியலோடு சைக்காலஜியோடும் மிக நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கு. குறிப்பாக மகர ராசினரோட உயிரியல் வரைபடத்தில் 6வது புள்ளி என வரையறுக்கப்படும் கோணத்தில் குருவின் கதிர்வீச்சு தாக்கம் குறைந்து காணப்பட்ட கடந்த 4 மாத காலப்பகுதியில் உங்கள் உடலில் உள்ள மைட்டோகாண்ட்ரியாக்களின் ஆற்றல் உற்பத்தி திறன் மந்தமடைஞ்சிருக்கலாம். இது ஒரு தற்காலிகமான உயிரியல் தேக்கமாகும். குருவின் ஆற்றல் அலைகள் பலவீனமடையும் போது அது மனித மூளையின் செரடோனின் மற்றும் மெலடோனின் சுரப்புகளில் சமநிலையை உருவாக்கி ஒருவித சோர்வையும் முடிவெடுக்க முடியாத தயக்கத்தையும் ஏற்படுத்துது. இருப்பினும் இந்த நீசநிலை மாற்றங்கள் முடிவுக்கு வரும் வேளையில் குருவின் பார்வை உங்கள் 7ஆம் இடமான சமூக தொடர்பு மண்டலத்தின் மீது பதிய தொடங்குது. உங்கள் ஆளுமையில் உள்ள ஒரு புதிய சிக்னேச்சர் ஸ்டைலை உருவாக்கும். இது வெறும் நம்பிக்கை சார்ந்த மாற்றம் இல்லை, மாறா உங்கள் நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் ஒரு புதுப்பிக்கப்பட்ட மின் தூண்டல் தான். தற்போது நிகழும் குருவின் வக்கர நிவர்த்தி என்பது உங்கள் உடலில் உள்ள நாளமில்லா சுரப்பிகளின் எண்டோக்ரின் சிஸ்டமின் செயல்பாட்டை தூண்டி இதுவரை நீங்கள் எதிர்பாராத நேர்மறையான மாற்றங்களை இரத்த ஓட்டத்தில் கலக்க செய்கிறது. இதன் விளைவாக உங்கள் பணியிடத்தில் உயரதிகாரிகளிடமிருந்து கிடைக்கும் பாராட்டுக்கள் மற்றும் பதவி உயர்வுகள் உங்கள் மூளையில் உள்ள ரிவார்டு சென்டரை ஊக்கப்படுத்தி உங்களை அடுத்த கட்ட வெற்றிக்கு தள்ளும். ரகசியமான தகவல்கள் நண்பர்கள் வாயிலாக உங்களுக்கு தெரிய வருவது உங்கள் மூளையின் பகுப்பாய்வு திறனை கூர்மையாக்கும். இத்தகைய மாற்றங்கள் நிகழும்போது பழமையான வழிபாட்டு தலங்களுக்கு செல்வது என்பது ஒருவிதமான சவுண்ட் தெரப்பி மற்றும் சூழலியல் சார்ந்த அமைதியை பெறுகிற அறிவியல் வழியாகும்.
கோயில்களில் நிலவும் அமைதியும் விபூதி போன்ற இயற்கை தாதுக்கள் நெற்றியில் இடப்படுவதும் உங்க மூளையின் பீனியல் சுரப்பியை அமைதிப்படுத்தி ஒருவித ஆன்மீக தெளிவை உயிரியல் ரீதியாக தருது. வாழ்க்கையில் தோன்றும் மன அழுத்தங்களும் சங்கடங்களும் பெரும்பாலும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களின் ஆற்றல் அலைகளாக தீர்மானிக்கப்படுது. மனித உடல் ஒரு மின்காந்த கருவியாக செயல்படுறதால நமக்கு அருகில் இருக்கிறவங்களோட எதிர்மறையான எண்ணங்கள் நம்மோட 6ஆம் மண்டலத்தில் சிதைக்கக்கூடும். ஆனால் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றலானது அத்தகைய எதிர்மறை சக்திகளை முறியடிக்கக்கூடிய வலிமை வாய்ந்தது. நீங்கள் எதை பற்றி அதிகம் சிந்திக்கிறீங்களோ அந்த எண்ணங்கள் உங்கள் டிஎன்ஏ கட்டமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தி உங்கள் வாழ்வின் யதார்த்தத்தை வடிவமைக்குது. வாயிலிருந்து வரும் மொழிகளை விட உங்கள் ஆழ்மனதில் தோன்றும் மின்காந்த அதிர்வுகளுக்கு பிரபஞ்சத்தோட உரையாடும் ஆற்றல் அதிகம் உண்டு. எனவே மகர ராசியினர் இப்போது தோல்வியை பற்றி அச்சத்தை விடுத்து வெற்றியின் மீதான கவனத்தை ஒருநிலைப்படுத்துறது அவசியம். உங்கள் எண்ணங்கள் தூய்மையாகவும் வலிமையாகவும் இருக்கும்போது உங்கள் உடலில் உள்ள செல்கள் ஒவ்வொன்றும் அந்த நேர்மறை கட்டளைகளுக்கு அடிபணிந்து செயல்படும். இந்த வக்ர நிவர்த்தி காலம் என்பது உங்கள் வாழ்க்கையின் ரசாயன கட்டமைப்பை மாற்றியமைச்சு உங்களை ஒரு புது மலர்ச்சியை நோக்கி இட்டு செல்லும் ஒரு அறிவியல் ரீதியான காலகட்டமும் ஆகும். நல்லவற்றையே சிந்திப்பதன் மூலம் உங்கள் மூளையின் நியூரோபிளாஸ்டிசிட்டி மேம்பட்டு உங்கள் எதிர்காலத்தை நீங்களே ஒரு வெற்றிகரமான சிற்பமாக செதுக்க முடியும் என்பது தர்க்க ரீதியான உண்மையாகும். மனிதனின் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையிலான இடைவெளி என்பது பெரும்பாலும் அவனோட புறச்சூழல்களால் தீர்மானிக்கப்படுறது இல்லை, மாறா அவனோட ஆழ்மனதின் தற்காப்பு பொறிமுறைகளால் தீர்மானிக்கப்படுது. மகர ராசினரோட உளவியல் கட்டமைப்பை ஆராய்ந்த சமூக அங்கீகாரத்திற்கான இயக்கம் இவர்களோட முன்னேற்றத்தை தடுக்கும் ஒரு முக்கிய காரணமாக இருப்பதை அறியலாம். மற்றவர்களை நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று மிகைப்படுத்தப்பட்ட கவலை மூளையின் அமிக்டலா பகுதியை தூண்டி ஒருவித கற்பனை அச்சத்தை உருவாக்குது. இந்த அச்சம் காரணமாக சிறந்த வாய்ப்புகளை இவர்கள் நழுவ விடுவாங்க. இத்தகைய மனத்தடைகளை உடைக்கிறதுக்கு சுய கட்டுப்பாடு மற்றும் தெளிவான மனநிலை மட்டுமே தீர்வாகும். மற்றவர்களோட கருத்துக்கள் என்பது அவர்களோட மூளை செயல்பாட்டின் வெளிப்பாடை தவிர அது உங்கள் திறமையின் அளவுகோல் இல்லை என்பதை தர்க்க ரீதியாக புரிஞ்சுக்கிறது உங்களை ஒரு புதிய ஆற்றல் நிலைக்கு இட்டுச் செல்லும். இத்தகைய மனமாற்றத்தை தொடர்ந்து குருவின் ஆற்றல் எதிர்வுகள் உங்கள் வாழ்வாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய சங்கிலி தொடர் மாற்றத்தை நிகழ்த்தப் போகுது. உங்கள் தொழில் முனைவோ அல்லது ஒரு சிறிய வணிகமோ அதன் அளவு எதுவாக இருந்தாலும் தற்போதுள்ள விண்வெளி நிலவரங்கள் உங்கள் பொருளாதார மேலாண்மை திறனை மேம்படுத்தும். சந்தையில் நிலவும் ஏற்ற இறக்கங்கள் முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றலும் துணிச்சலான முதலீடுகளை செய்யும் மனத்திடமும் உங்களுக்கு கூடும். இதன் விளைவால் லாப விகிதங்கள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாவதற்கான நியூரோ எக்கனாமிக் தூண்டுதல்கள் உங்கள் மூளையில் நிகழும். கடன் சுமைகள் குறைந்து சேமிப்பு பழக்கம் அதிகரிப்பது என்பது உங்கள் எதிர்கால பாதுகாப்பிற்கு ஒரு வலிவான அடித்தளமாக அமையும். பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து உங்கள் இருப்பிடச் சூழலிலும் ஆரோக்கியத்திலும் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாதது. வீடு அல்லது வாகனம் போன்ற அசையா மற்றும் அசையும் சொத்துக்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அமையும் போது அது உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவித ஆக்சிடானின் ஹார்மோன் சுரப்பை அதிகரித்து பிணைப்பை வலுப்படுத்தும். நீண்ட காலமாக பாதிப்பை ஏற்படுத்தி வந்த நோய்கள் மற்றும் உடல்நலச் சிக்கல்கள் உங்கள் மனத்திடம் அதிகரிப்பதன் காரணமாக சீராக தொடங்கும். உடல் ஆரோக்கியம் என்பது வெறும் மருந்துகளால் மட்டுமல்ல, அமைதியான மனநிலை மற்றும் முறையான வாழ்க்கை முறையாலும் பேணப்படுவது என்பதை நீங்கள் உணர தொடங்குவீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடனான உறவு மேம்படுறது உங்கள் சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். இந்த காலகட்டம் என்பது வெறும் வாழ்வாதார முன்னேற்றம் மட்டுமல்ல, உங்கள் ஆளுமையின் ஒட்டுமொத்த பரிணாம வளர்ச்சியாகவும் அமையும். கல்வியில் புதிய உச்சங்களை தொடுவதும் இதுவரை நீங்கள் அறிந்திராத புதிய திறன்களை வளர்த்துக் கொள்வதும் உங்களை உலகத்தரத்துக்கு உயர்த்தும். வெளிநாட்டு பயணங்கள் அல்லது புதிய இடங்களுக்கான இடமாற்றங்கள் உங்கள் தேடுதல் வேட்டையை விரிவாக்கும். உங்களை பின்னுக்கு தள்ள முயலும் எதிர்மறை சக்திகளை தர்க்க ரீதியான வாதங்கள் மற்றும் சட்ட ரீதியான அணுகுமுறைகள் மூலம் வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இறுதியில் உங்கள் நீண்டகால விருப்பங்கள் ஒவ்வொன்றா நிறைவேறும் போது அது உங்கள் வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி ஒரு வலிமையான மற்றும் தெளிவான மனநிலையுடன் செயல்பட்டால் வெற்றி என்பது உங்களின் நிரந்தர அடையாளமாக மாறும். மகர ராசி மண்டலத்தின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ள உத்திராடம், திருவோணம் மற்றும் அவிட்டம் ஆகிய நட்சத்திர தொகுதிகளில் பிறந்தவர்களின் நரம்பியல் மற்றும் உயிரியல் சுழற்சிகள் தற்போது நிலவும் பிரபஞ்ச மின்காந்த மாற்றங்களுக்கு ஏற்ப ஒரு புதிய பரிணாமத்தை எட்டியிருக்கு. இது ஒரு தர்க்க ரீதியான ஆய்வு முடிவாகவே நாம் அணுகணும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட செயல்முறைத்திறன் நிலுவையில் இருந்த பணிகளை முடிப்பதும் தொழில்முறை படிநிலைகளில் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதிலும் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டும். இவர்களோட மூளையில் ஏற்படும் எண்டோர்ஃபின் சுரப்பு குடும்ப உறவுகளில் உள்ள ஈகோ சார்ந்த முரண்பாடுகளை களைஞ்சு ஒரு இணக்கமான சூழலை உருவாக்குது. நீண்ட காலமாக தள்ளிப்போன சுப நிகழ்வுகள் மற்றும் புதிய உயிர்ப்புகள் தொடர்பான உயிரியல் வாய்ப்புகள் இவர்களுக்கு சாதகமாக அமையுது. ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் சூழலை உறுதிப்படுத்துது. இதேபோல திருவோண நட்சத்திரத்தின் கதிர்வீச்சு தாக்கமானது தனிநபர்களின் ஆக்கப்பூர்வமான திறன்களை வெளிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குது. குறிப்பாக பெண்கள் மற்றும் கலைத்துறையில் இருக்கிறவங்களோட நரம்பியல் வேகம் அதிகரிப்பதன் காரணமாக அவர்கள் தங்களோட தனித்துவத்தை உலகுக்கு நிரூபிக்கும் வாய்ப்புகள் பெருகும். கல்வி கற்கும் மாணவர்களோட மூலையில் தகவல்களை சேமிக்கும் திறன் மேம்படுறதால அவர்கள் தங்களோட இலக்குகளை மிக துல்லியமாக அடைவாங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடனான சமூக தொடர்பு என்பது வெறும் உணர்வு சார்ந்த விஷயம் இல்லாமல் ஒரு பரஸ்பர ஆற்றல் பரிமாற்றமாக மாறி பொருளாதார உயர்வுக்கு வழிவகுக்கும். இது உங்களோட ஒட்டுமொத்த ஆளுமையை சமுதாயத்தில் ஒரு புதிய அந்தஸ்துக்கு உயர்த்தும். அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தவரை மூளையின் முன்முகப்பு பகுதியில் ஏற்படும் மின்காந்த சீரமைப்பு தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் தொடங்குறதுக்கான உத்வேகத்தை அளிக்குது. இதுவரை உங்களை புரிந்து கொள்ள தவறிய உறவுகள் உங்களோட புதிய ஆற்றல் அதிர்வுகளால் ஈர்க்கப்பட்டு மீண்டும் உங்களின் நாடி வருவாங்க. இது உங்கள் குடும்ப அமைப்பில் ஒரு நிலைத்தன்மையை உருவாக்கும். அசையா சொத்துக்கள் தொடர்பான முதலீடுகள் எல்லாம் வாகனம் வாங்குறது போன்ற செயல்பாடுகள் உங்கள் பொருளாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் ஒரு தர்க்க ரீதியான நகர்வுகள் இருக்கும்.
உங்களோட இருப்பு மற்றும் உழைப்பின் மதிப்பை உங்கள் பெற்றோரும் சுற்றமும் உணரும் தருணம் இது. இது உங்களோட சுயமரியாதையையும் சமூக மதிப்பையும் பன்மடங்கு அதிகரிக்கும் ஒரு உளவியல் ரீதியான வெற்றியாகும். வாழ்க்கை என்பது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு சுழற்சி என்பதை புரிஞ்சுக்கிறது மிக அவசியம். இதுவரை நீங்கள் சந்தித்த சவால்கள் அனைத்தும் உங்கள் நரம்பு மண்டலத்தை பக்குவப்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சி தான் தவிர அது நிரந்தரமான வீழ்ச்சி அல்ல. ஒரு சிக்கலான சூழலை தர்க்க ரீதியாக அணுகும்போது, சுய கட்டுப்பாட்டுடன் செயல்படும் போது உங்களால் எந்த ஒரு இடர்பாடையும் முறியடிக்க முடியும். செவ்வாய் கிரகத்தின் ஆற்றல் அதிர்வுகளை சமநிலைப்படுத்த வாராந்திர இடைவெளியில் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளியலைகளை நெய்விளக்குகள் போன்ற இயற்கை ஒளி ஆதாரங்களை நகர்த்துவதும் ஒரு அமைதியான சூழலில் மனதை ஒருநிலைப்படுத்துவதும் உங்கள் மூளையின் செயல்திறனை மேலும் அதிகரிக்கும். பிரபஞ்சத்தின் விதிகளையும் உங்கள் அறிவாற்றலையும் சரியாக இணைக்கும் போது தடைக்கற்கள் அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாக மாறும் என்பது ஒரு மறுக்க முடியாத ஆய்வு முடிவு. உங்கள் எண்ணங்கள் சீராக இருக்கும்போது உங்கள் வாழ்வும்